வணக்கம். இது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ். இந்தியா கூட்டணியில் அடுத்தடுத்து இடி விழுந்திருக்கிறது அப்படின்னு பாஜகவினர் கொண்டாட தொடங்கி இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தால் மோடிக்கு இன்னமும் தங்களுடைய ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லையோ என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம், அடுத்தடுத்து ஒவ்வொரு மாநிலங்களையும் குறிவைத்து பாஜக பலவிதமான பயத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய ஆக்டிவிட்டிஸ் நமக்கு காட்ட தொடங்கி இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவா? ஏனென்றால் மம்தா பானர்ஜியும் அதே போல பஞ்சாபில் பகவந்த் மான், அதனுடைய முதலமைச்சர், ஆம் ஆத்மியினுடைய முதலமைச்சர் பகவந்த் மான் அவர்கள், நாங்கள் இந்தியா கூட்டணியில் சேர்ந்து போட்டியிடவில்லை, இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் தனித்து போட்டியிடுகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம். இந்த பக்கம் மோடி அவர்கள் பீகாரை கைப்பற்றுவதற்காக மறைந்து, அவர் காலமாகி 36 ஆண்டுகள் கழித்து ஒருவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்திருக்கிறார். சமூக நீதியினுடைய முன்னோடியாக பீகாரில் வட இந்தியாவில் பார்க்கப்படுகிற திரு கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் கலவரத்தை தூண்ட தொடங்கி இருக்கிறார்கள். ராமரினுடைய பெயரால் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய வீடுகள், கடைகள் அடித்து நொறுக்கப்பட தொடங்கி இருக்கிறது. மோடிக்கு இன்னமும் இந்த 10 ஆண்டுகளில் தாங்கள் செய்ததை சொல்லி வாக்கு கேட்க முடியாது என்கிற அச்சம் வெளிப்பட தொடங்கி இருக்கிறது. ராகுல் காந்தியின் மீது அடுத்தடுத்து வழக்குகளை அசாம் பாய்ச்ச தொடங்கி இருக்கிறது. அப்படின்னு பார்க்கும் பொழுது தேர்தலுக்கு இந்தியா திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. எப்படி அமைய போகிறது தேர்தல் களம், குறிப்பாக இந்த 2 கூட்டணிகளுக்குள் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறத விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார், ஆனால் தனித்து போட்டியிடுகிறார் அப்படிங்கிற செய்தி தான் நேற்று முழுக்க பேசுபொருளாக இருந்த ஒரு செய்தி. மம்தா பானர்ஜி தெளிவாக சொல்லிவிட்டார், இந்தியா கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் இந்தியா கூட்டணி, குறிப்பாக காங்கிரஸ் கட்சி நாங்கள் சொன்ன சீட்டு அப்படிங்கிற அந்த ப்ரப்போசலுக்கு ஒத்துக்கலை, எனவே நாங்கள் தனித்து களம் காண்கிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜியை நம்பலாமா கூடாதா அப்படிங்கிறத தொடக்கத்திலிருந்தே காங்கிரஸ்காரர்கள் மட்டுமல்லாமல் பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸும் கூட பல செய்திகளை சொல்லி கொண்டிருந்தார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம், மம்தாவின் மீது எதுவும் வழக்கு இல்லை, பட் மம்தாவினுடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர் மகன் அபிஷேக் பானர்ஜியினுடைய மனைவியின் மீதும் அமலாக்கத்துறையினுடைய வழக்குகள் பாய்ந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் கவிதா கேசிஆரின் மீது வழக்குகள் அடுத்தடுத்து போடப்பட்ட பிறகு கேசிஆர் பாஜக எதிர்ப்பை மட்டுப்படுத்தி கொண்டார் அப்படிங்கிற சமகால ஒரு ரீவைண்டை மட்டும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது அவரிடம் அந்த பழைய தீவிரத்தன்மை இல்லை. இப்போ அப்படி தான் மம்தா பானர்ஜியும் ஒரு பேக் ஃபுட் அடிச்சிருக்காரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல பார்த்துடலாம். தேசிய அரசியலில் என்ன நடந்தாலும் எங்களுக்கு அது இப்போது பெரிய விஷயம் அல்ல, நாங்கள் மேற்கு வங்கத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு மாநில கட்சியாக அதை கூட நம்ம ஏற்றுக்கலான்னு வைங்க டு அன் எக்ஸ்டென்ட்டு. இரண்டாவது அவர் சொல்லியிருக்கக்கூடியது, காங்கிரஸ் இன்னமும் கூட நாங்கள் கொடுத்த ப்ரப்போசலை ஏற்றுக்கல, அதனால் நாங்கள் தனித்து தான் போட்டியிட போகிறோம், நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், வெற்றி பெறுவோம், மேற்கு வங்கத்துக்கான வேலைகளை செய்வோம் அப்படின்னு பேசியிருக்கிறார். மூன்றாவது ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோவினுடைய 2வது அந்த ஃபேஸ் பாரத் நியாய் யாத்ரா இப்போது அசாமிலிருந்து புறப்பட்டு இருக்கிறது. அது பார்த்திங்க அப்படின்னா அசாமை கடந்து வருகிற இன்னைக்கு 25 அப்படின்னா 25ஆம் தேதி பெங்காலுக்குள்ளே நுழைய போகுது, மேற்கு வங்கத்துக்குள்ளே. ராகுல் காந்தி தரப்பிலிருந்து எனக்கு எந்த விதமான செய்திகளும் தெரிவிக்கப்படவில்லை. இது அவங்களோட யாத்திரையாக அவங்க எங்கேயோ போகிறாங்கங்கிற மாதிரி தான் போகிறாங்க. அப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே எனக்கு மரியாதை அப்படிங்கிறது இல்லாத பட்சத்தில் இருக்கிறது. ஒரு வார்த்தைக்கு கூட அக்கா நான் அங்கே வரேன்னு கூட அவருக்கு சொல்லணும்னு தோணலைல்ல அப்படிங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் அவங்க தனியாக போகிறாங்கன்னா ஏதாவது காரணங்களை எடுத்து சொல்ல தான் செய்யணும். அப்படிங்கிற இடத்திற்கு மம்தா வந்திருக்கிறார். மம்தா இப்படிப்பட்ட ஸ்டாண்டை எடுக்கிறது அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவா அப்படிங்கிற கேள்வியை பலரும் எழுப்புகிறாங்க. நம்ம 2019 தேர்தலை பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்திலும் கூட ராகுலை பிரதமராக மு.க. ஸ்டாலின் அவர்கள், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், அவர் சொல்லியிருந்தார். பட் மற்றபடி பெருசாக ஏற்றுக்கலை. மேற்கு வங்கத்தில் மும்முனை போட்டி தான், மம்தா பானர்ஜி தனியாக, இந்த பக்கம் பாஜக, மற்றொரு பக்கம் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் தான் நின்றார்கள். அதில் பெருவாரியான இடங்களை மம்தா பெற்றார். 2வது சீட்டுகள் பிஜேபிக்கு போனது. காங்கிரஸ் 2 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அதே ஒருவேளை ரெப்ளிகேட் ஆனாலும் கூட
அதாவது இப்போ மம்தாவுடைய ஸ்டாண்டு பாஜகவை நான் தீவிரமாக எதிர்க்கிறேன், அதில் எந்த விதமான சமரசமும் கிடையாது, இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் இருக்கிறேன், ஆனால் காங்கிரஸ் கூட சேர்ந்து கம்யூனிஸ்டுகளோட சேர்ந்து நாங்கள் போட்டியிடவில்லை அப்படின்னு ஒரு புது விதமான லீவ் லெட்டரை கொடுத்துட்டு மமதா கூட்டணியிலிருந்து ஒரு சைட்லைன் எடுத்து அடித்து ஓரம் போயிட்டார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. மமதாவினுடைய இந்த முடிவு எதிர்பார்க்கப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான வாய்ஸஸ் கேட்குது. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர், மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் மிக கடுமையாக மம்தா பானர்ஜியை சாடி இருக்கிறார். அவர்களெல்லாம் நம்பக்கூடிய ஒரு லேடியே அவங்க கிடையாது, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவங்க வந்து இந்த ஸ்டேட்டில் என்ன மாதிரியான அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, அவர் பொங்கி தீர்த்திருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் மேலிடம் இன்னமும் மம்தா பானர்ஜியை பெருமையாக, அவர் வந்து இந்தியா கூட்டணியுடைய முக்கிய தலைவர், அவர் இன்னமும், அதாவது நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆனாலும் சரி, அம்மையார் சோனியா காந்தி ஆனாலும் சரி, ராகுல் காந்தி ஆனாலும் சரி, அவர்களுக்கு மமதாவின் மீது ஒரு நல்ல மரியாதை இருக்கிறது. அவங்க வந்து நன்னும் அன்போடு தான் இருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் மமதாவும் பாஜகவை தானே எதிர்க்கிறாங்க. அதனால நாங்கள் களத்தை கண்டிப்பாக காணுவோம், பாஜகவை வீழ்த்துவது என்கிற நோக்கத்தில் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னுட்டு ஒரு விதமாக இந்த கட்சியில் அதை பூசி மெழுகி இருக்கிறார்கள். திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் ஒருவர், அவர் தான் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மமதா விலகினாலும் கூட அவர் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறார் அப்படின்னு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மம்தா பானர்ஜியுடைய இந்த கூற்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. இந்தியா கூட்டணியிலேயே பெரும் பிளவு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் கடந்த காலத்தில் மமதாவும் காங்கிரஸும் இணைந்து நின்ற தேர்தல்கள் அப்படிங்கிறது ஒன்றும் பெரும் அளவுக்கு அவர்களுக்கு பலன் கொடுத்துருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக இன்றைக்கு பாஜக மேற்கு வங்கத்தில் காலூன்ற தொடங்கிய பிறகு பழைய பாலிடிக்ஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதே பாஜக தான் ஒடிஷாவில் ஒரே நேரத்தில் 2 தேர்தல், சட்டமன்ற தேர்தலும் நடக்கும், நாடாளுமன்ற தேர்தலும் நடந்தால் சட்டமன்ற தேர்தலில் நவீன் பட்நாயக்கு ஓட்டு போட்டு நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு வாக்களிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பரவ தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மேற்கு வங்கத்தில் களம் ஒரு காலத்தில் திரும்ப ஆட்சியில் இருந்தவர்களாக கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் முற்றுமுழுதாக அங்கே அரசியல் அதிகாரம் என்பதிலிருந்து அல்லது குறைந்தபட்ச பிரதிநிதித்துவம் என்பதிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அது திரு புத்ததேவ பட்டாச்சாரியார் ஆனாலும் சரி, திரு ஜோதிபாசு ஆனாலும் சரி, இப்படிப்பட்ட மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒரு ஸ்டார் வால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்டால் வாட்ஸாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த நிலைக்கு அந்த கட்சி இருக்கிறதுங்கிறது தனிக்கது. ஸோ அதனால் இது ஒரு பெரிய அளவுக்கு எஃபெக்டாக இருக்காது அப்படின்னு பார்த்தா, இந்த செய்தி வந்து அடுத்த சில மணி நேரங்களிலேயே பஞ்சாபிலிருந்து செய்தி வருகிறது, நாங்கள் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடுகிறோம் அப்படின்னு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், ஆம் ஆத்மியினுடைய அந்த மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கும் திரு பகவந்த் மான் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு முன்பாகவே செய்தியில் வந்துருச்சு. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கெஜ்ரிவால் அவர்களோட டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 13 லோக்சபா சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் லிஸ்ட்டெல்லாம் கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. தொகுதிக்கு 3 பேருங்கிற மேனிக்கு அவங்க சீட்ஸ் எடுத்து ஒரு 40 பேர் ஷார்ட் லிஸ்ட்டே பண்ணி வச்சுருக்குது பஞ்சாபினுடைய ஆம் ஆத்மி. வேட்பாளர்களை அறிவிக்கிறது மட்டும்தான், அதுவும் 1-2 நாட்களில் வேட்பாளர்களை அறிவித்து விடுவார்கள் அப்படிங்கிற இடம் இருக்கிறது. தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா இங்கே திமுக அதிமுக எப்படி இணைந்து போட்டியிட முடியாதோ அப்படிப்பட்ட சூழல் தான் அங்கே பஞ்சாபில். ஏனென்றால் இப்போ தான், ரொம்ப கூட இல்லை, கடந்த பிப்ரவரி தான் இருக்கும், ஓராண்டுக்கு முன்பாகத்தான் ஆட்சியில் இருந்த காங்கிரஸை இறக்கிவிட்டு ஆம் ஆத்மி ஏறி உட்கார்ந்து இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்கட்சி அந்தஸ்துன்னு சொல்ல முடியலனாலும் அவங்க தான் 2வது பெரிய கட்சி. கிட்டத்தட்ட 1 சீட்டை நம்ம எதிர்கட்சிக்கான அந்த இதை விட கூட வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பறிகொடுத்திருக்கிறது என்பதை பார்க்குறோம். ஒரு ஷிரோன்மணி அகாலி இதெல்லாம் இன்றைக்கு அங்கே இருந்த இடம் தெரியாமல் அவங்களுடைய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அதே போல் இங்கேருந்து பிரிஞ்சு போன கேப்டன் அமரீந்தர் சிங் அவர் தனி கட்சி ஆரம்பித்தார், திரும்ப பிஜேபியோட போய் மொத்தமாக ஒரு மாதிரி ஐக்கியமாகி நிற்கிறாப்புல. இவங்கெல்லாம் அங்கே வேற அபவுட்ஸே தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த 13 சீட்டை பொறுத்தவரை எப்படி பார்த்தாலும் பாஜகவுக்கு தான் ஹோல்டு அப்படின்னும் போது பஞ்சாப் ஒரு பெரிய மேட்டராக இருக்க போவதில்லை. லைக் கேரளா,
நம்ம இன்றைக்கி வரைக்கும் பார்த்தாலும் கேரளாவில் பாஜக கடந்த முறை சட்டமன்ற தேர்தலிலும் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கூட அவர்களால் ஜெயிக்க முடியல. ஆனால் அவர்களுடைய வாக்கு சதவிகிதம் கூடியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஸோ அந்த இடம் கொஞ்சம் நெருடலான இடமாக இருந்தாலும் கூட இப்போ தெலுங்கானாவில் அவர்கள் கூடுதலாக எம்எல்ஏக்களை ஜெயித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது. வாக்கு பர்சன்டேஜும் 10% மேலே வாங்கியிருக்கிறாங்கனாலும் இந்த 10%ங்கிறது பரவலாக இருக்கிறது. ஒரு ஃபேக்ஷனாக ஒரு பாக்கெட்ஸாக இல்லாத வரைக்கும் அது ஒரு எம்பியாக ஜெயிப்பதற்கான இடமாக மாறுவதற்கான ஸ்பேஸ் என்பது இங்கே கம்மி தான். ஏன்னா தெலுங்கானாவில் உங்களுக்கு ஒன்று கம்யூனிஸ்டுகள் அல்லது காங்கிரஸ் அப்படிங்கிற இடம் தான் இருக்கிறது. அதை தாண்டி சர்ப்ரைசிங்காக பாஜக வந்தாலும் ஒற்றை இலக்கத்தில் அது தொடக்க நிலையில் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அங்கே இருக்கிறது என்பதைப் போல கம்ப்ளீட்லி ஒரு பைபோலார் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பஞ்சாபினுடைய மைண்ட் செட் எடுத்தாலும் சரி, இங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி. இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, டெல்லியில் ஆம் ஆத்மி ஒருவேளை காங்கிரஸோட கூட்டணியில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. குஜராத்தில், அதே போல் ராஜஸ்தானில், மத்திய பிரதேஷ்லலாம் ஆம் ஆத்மி எங்கெல்லாம் வளரணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் கூட்டணிக்குள்ளே போவாங்க. அது ஒரு விதமான ஈக்குவேஷன். ஏன்னா நீங்கள் பஞ்சாப்லேயே கூட இப்போ சமீப காலகட்டங்களில் திரு பகவந்த் மான் அவர்கள் முதலமைச்சரான பிறகு ஆம் ஆத்மியை தொடங்கிய அதனுடைய தேசிய கன்வீனராக இருக்கக்கூடியவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான். ஆனால் நீங்கள் அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா பகவந்த் மான் அவர்களுடைய படம் தான் பெரிதாக இருக்கும். அவரைத்தான் பிரதானப்படுத்தணும். ஏன்னா கடந்த காலத்தில் காங்கிரஸ் அந்த தவறை செய்தது. தேசிய தலைவர்களை பெருசாக போட்டு இவங்களை சின்னதாக்கும்போது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த மாநிலத்தினுடைய தலைவர்களுடைய அதிகாரத்தை தேசிய தலைமை டெல்லியில் இருக்கிறவர்கள் பறிக்கும் போது நம்ம மாநிலத்தை சேர்ந்தவர் பாதிக்கப்படுகிறார். அவர் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கான மரியாதை குறைக்கப்படுகிறது. அது நம்ம மாநிலத்துக்கு செய்யப்பட்ட இழுக்கு. உதாரணத்துக்கு ஒரு பஞ்சாபி அப்படிங்கிறவரை விட டெல்லியிலேருந்து வந்த அவரை பெருசாக போடுறதா அப்படிங்கிற சில சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இமோஷ்னலாக அவர்கள் அணுவதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது. அதை தாண்டி ஒரு பஞ்சாபி நம்ம ஆள் தானே இருக்கணும் அப்படிங்கிறதும், அது நீங்கள் ஒரு சீக்கியராகவும் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற இடத்துல இருந்தால் கூட நீங்கள் அதை அணுகிக்கலாம். ஸோ இப்படியான விஷயங்கள் பஞ்சாப் போன்ற இடங்கள் காம்ப்ளெக்ஸ் ஆனது. அதனால் அங்கே பகவந்த் மானுடைய டிசிஷன் தான். நம்ம ரிவர்ஸில் யோசித்தோம் அப்படின்னா ஒரே கட்சியினுடைய 2 மாநில ஃபேக்ஷன்ஸுங்க ரெண்டும் வெவ்வேறு முடிவுகளை எடுக்கும். உதாரணத்துக்கு குமாரசாமி திரு தேவகவுடா அவர்கள் இப்போ ராமர் கோவில் அந்த இதுக்கெலாம் போயிட்டு வந்தார். முன்னாள் பிரதம அமைச்சர், அவருடைய மகன் குமாரசாமி இருக்கார் இல்லையா, ஜனதாதள் செக்யூலர். இந்த ஜனதாதள் செக்யூலர் கர்நாடகாவில் பாஜகவோடு கூட்டணியில் இருப்பதாக அறிவித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர்கள் அங்கே அறிவிச்சிட்டாங்க. அதே கட்சியினுடைய கேரளா விங்கு அங்கே நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் லெஃப்டோட அல்லது காங்கிரஸோட போவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த கட்சியினுடைய தொடக்கம் அவங்க அஃப்கோர்ஸ் ஒரு மாநில கட்சி தானாலும் அதனுடைய தொடக்கம் என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்து அப்படி தான் இருக்கும். ஆனால் இல்லைங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா மமதாவினுடையது கடந்த காலத்தில் இது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவாக இருந்ததுனால ஒரு பின்னடைவாக இருக்குமானா, தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தேவையில்லாமல் மம்தா பானர்ஜியை திட்டாமல் மோடிக்கு எதிராக பிரச்சாரத்தை அமைக்கும் போது குறைஞ்சபட்ச முரண்கள் என்பது தவிர்க்கப்பட்டால் களத்தில் ஒரு ஆக்வர்ட்னஸ் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பஞ்சாப் இன்வேரியபிளி காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் தான், கேரளாவும் கிட்டத்தட்ட அப்படி தான். அப்படிங்கும் பொழுது இது ஒரு பெரிய அளவுக்கு நம்ம பார்க்கணுமா என்கிற கேள்வி பிரதானமானது. இருந்தாலும் கூட யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போயிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருந்தால் அது தவிர்க்க இயலாதது. இன்னும் சொல்ல போனால் இதற்கு மேல் அதை பேசி பலனில்லை என்பதை போல ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. இது ஒரு பக்கம். இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மோடி அவர்கள் மாநிலமாக குறிவைத்து எங்கெல்லாம் வீக்காக இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு வேலைகளை தொடங்கியிருக்கிறார்கள். அந்த அச்சம் என்பது, அதாவது பழைய மெஜாரிட்டி கிடைக்குமா என்கிற அச்சம் பாஜகவுக்கு டு அன் எக்ஸ்டென்ட் அது கிடைக்கிற வரைக்கும் ஒரு விதமான அச்சத்தோடு தான் அவர்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் அதாவது எங்கெங்கெல்லாம் வராது அல்லது வீக்காக இருக்கமோ அங்கெல்லாம் நம்ம சில வேலைகளை பார்க்கணும் என்று தொடங்கி இருக்கிறார்கள் வெளிப்படையாக என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் இந்த ராமஜென்ம பூமி அன்னைக்கு டிவியில் பார்க்க திமுக தடை பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. இப்போ தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சின்ன சாம்பிள். ஆனால் இப்போ மீதி 2 ஸ்டேட்டினுடைய உதாரணத்தை மட்டும் பார்த்துடலாம். அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் மகாராஷ்டிரா, 2வது பீகார் அப்படிங்கிற 2 ஸ்டேட்டை பார்க்க வேண்டி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் மீரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த மீரா ரோட்டில் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு அப்படி இல்லை, நேற்றைக்கு முன்தினம்
ஹிந்துத்துவவாதிகள். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா காவிக்குடி சார்ந்து இருக்கிறார்கள். கேட்டால் ராம பக்தர்கள்ங்கிறாங்க, அப்படியாக்குங்கிறாங்க. போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு அந்த ரோட்டில் கடை வைத்திருந்த, வீடு வைத்திருந்த இஸ்லாமியர்களினுடைய கடைகளை, உடைமைகளை அடித்து உதைத்து தாக்கி நொறுக்கி இருக்கிறார்கள். பொருட்சேதம் என்பதை தாண்டி அபாய கட்டத்தில் உடலுக்கு, உயிருக்கு எந்த ஆபத்து எப்படி வரும்னு தெரியாத அளவுக்கு அங்கு தாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இது வரைக்கும் 13 பேரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், ப்ரோப் போயிட்டுருக்கு அப்படின்னு துணை முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இந்த நிலைமை குறித்து பேசியிருக்கிறார். ராமனுடைய பெயரால் வன்முறை இன்றைக்கு மகாராஷ்டிராவில் தொடங்கி இருக்கிறது. காரணம், மகாராஷ்டிரா தங்களுக்கு எந்த அளவுக்கு சீட் வரும். ஏன்னா எதிர்கட்சிகள் மகாகத்பந்தனாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க ஆட்சியை ஒரு வழியாக வீழ்த்தி அங்கேருந்து ஆட்களை பிடுங்கி கொண்டு வந்து இங்கே போட்டு ஒரு மாதிரி செட்டில் பண்ணால் கூட மக்கள் அதை என்னவாக உணர்கிறார்கள் என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது, இன்றைக்கி மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் அதை குறித்து பேசவே இல்லை. மராத்தா ரிசர்வேஷனை கேட்டு அங்கே மக்கள், அந்த மண்ணினுடைய மக்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு ஆளக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர ஃபட்னாவிஸ் கூட்டணி ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபாயத்தை, ஆத்திரத்தை கொடுத்திருக்கிறது. அவங்க வந்து போய் கிட்டத்தட்ட அப்படி லாக் ஆகக்கூடிய ஒரு இடமாக இது மாறி போயிருக்கிறது. எனவே இதிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த மீரா ரோட் கிளாஷஸ், அதாவது நீங்கள் உங்களுடைய மண்ணினுடைய இனம் சார்ந்து நீங்கள் ஒரு இனவாதம் தான் சிவசேனாவை கடந்த காலத்தில் நகர்த்தி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இதை ஒரு முக்கியமான புள்ளியாக வைத்து இந்த தேர்தலில் எதிர்கட்சிகளை வீழ்த்த முடியுமா என்று பாஜக, அதாவது நீங்கள் இப்போ மராத்தி அப்படின்னு யோசிக்காத ஹிந்துன்னு யோசி என்பதாக இஸ்லாமியர்களை எதிரியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறது. மகாராஷ்டிரா இப்படி இருக்க பீகாரையும் குறிவைத்திருக்கிறார்கள். பீகாரில் அஃப்கோர்ஸ் நிதிஷ்குமார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்து அவர்களை விரட்டி விட்டுட்டு, அதாவது அவங்க 2.5 வருஷம் நாங்கள் சிஎம்மாக இருப்போம்னு கேட்கும்போது ஒரு 15 ஆண்டுகள் அவங்களோட கூட்டணியில் இருந்துட்டு அவங்கள விரட்டி விட்டுட்டு 10-12 ஆண்டுகளுக்கு மேலே அவர் சொந்த கட்சியிலே ஏற்கனவே இருந்தவரை விரட்டி விட்டுட்டு தான் கட்சி ஆட்டையை போட்டாருங்கிறது தனி கதை. அப்படி இருக்கும்பொழுது பாஜகவை விரட்டி விட்டு திரும்ப லாலுவோடு இணைந்து அவர்கள் ஒரு விஷயத்தை செய்து கூட்டணி அமைத்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அப்படிலாம் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே பிஜேபி குறிவைத்திருக்கிறது. காரணம், அவர்கள் கேஸ்ட் பேஸ்டு சர்வே, அது சாதி வாரியான கணக்கெடுப்பை எடுத்திருக்கிறார்கள். எடுத்ததற்கான பிரதிநிதித்துவத்தை உயர்த்தி அவர்கள் சட்டம் இயற்றி விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த இடம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சமூக நீதி மாடலுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நாங்களும் அதை தான் யோசித்தோம் அப்படின்னுட்டு அவர்களுடைய தலைவர்களை தன்மையப்படுத்தக்கூடிய வேலையை மோடி செய்திருக்கிறார். 24ஆம் தேதி திரு கர்பூரி தாக்கூர் அவர்கள், கர்பூரி தாக்கூர் வட இந்தியாவில் சமூக நீதிக்காக தொடர்ந்து பாடுபட்ட மிக மூத்த தலைவர். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 முறை பீகாரினுடைய முதலமைச்சராக இருந்தவர். பல தலைவர்களை ஆளுமைகளாக உருவாக்கியது அப்படிங்கிறது அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருந்து தான் வந்திருக்கும். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. மகாத்மா காந்தியினுடைய அந்த 1942 குவிட் இண்டியா மூமெண்ட், அது சார்ந்த விஷயங்களில் எல்லாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருந்தவர். சுதந்திர போராட்ட வீரர் என்பதை தாண்டி ஒரு சோஷியலிஸ்ட் தலைவராக, சமூக நீதிக்காக பாடுபட்டவர். அவர் மறைந்து 36 ஆண்டு ஆகுது. நல்லா கவனிங்க, அவர் இன்றைக்கு மறைந்து 36 வருஷம் கழிச்சு அவருடைய 100ஆண்டு அன்னைக்கு முந்தின நாள் விருதை கொடுத்துட்டு பிரதமர் மோடி சொல்லுகிறார், அவருடைய, அதாவது அங்கே தாக்கூர் சமூகத்தினுடைய ஓட்டு என்பதை தாண்டி ஒரு சோஷியலிஸ்ட் லீடராக அந்த கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்களுக்கான இடஒதுக்கீடு, உரிமை, இதிலெல்லாம் நாங்கள் வந்து ஆர்வமாக இருக்கும் காட்டுவதற்காக இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சின்ன செய்தி, திரு கர்பூரி தாக்கூர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இடஒதுக்கீட்டை கொண்டு வருகிறார். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் 26% இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 1978 பீகாரினுடைய முதலமைச்சராக இருந்த கர்பூரி தாக்கூர் 26% இடஒதுக்கீடு அரசு வேலைகளில் அப்படிங்கிறத பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, விளிம்புநிலை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்படின்னும் போது அன்றைக்கு அவரோடு கூட்டணியில் இருந்த, ஆட்சி அமைத்திருந்த ஜனசங்கம் அப்படிங்கிறது, இன்னைக்கு பாரதிய ஜனதா இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ஃபார்ம்ல இருந்தது ஜனசங்கம். அவர்கள் அவரை திட்டிவிட்டு மிக கடுமையாக, இன்னும் சொல்ல போனால் அவரை தனிப்பட்ட முறையில் தாக்கி, அவருடைய தாயை பற்றியெல்லாம் தவறாக பேசிவிட்டு, என்ன எல்லாம் இவர் கூட பிறந்தவங்கள இவங்க அம்மா பெத்தெடுத்த ஆட்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்னும் அருவருக்கத்தக்க வகையில் இடஒதுக்கீடுங்கிறது யார், அவருக்கு கூட பிறந்த அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் சில கமெண்ட்ஸை கொடுத்துட்டு அந்த கட்சியை விட்டு, ஆட்சியை விட்டு வெளியேறி
அந்த ஆட்சியை கவிழ்த்தவர்கள் இவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. when கர்பூரி தாக்கூர்ஸ் கவர்மெண்ட் ஃபெல் அண்ட் ஹி ஃபேஸ்ட் சங் அபியூஸ் அப்படின்னு இந்த ஒயரில் ஒரு விரிவான ஆர்டிக்கிள் இது தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. அப்படி இந்த லெவலுக்கு மிக ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசிய பாஜக இன்றைக்கு இதை கையில் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. அவருடைய அடியொற்றி வந்த மாணவர்களாக பயின்று அரசியல் பாடம் பயின்று வந்தவர்கள் திரு ராம் மனோகர் லோகியா அவர்களை குருவாக ஏற்றவர்கள் அப்படின்லாம் நம்ம எடுக்கும் பொழுது ஒரு பக்கம் திரு லாலு பிரசாத், அதே போல் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் அவர்கள், மறைந்த முலாயம் சிங் அவர்கள் அகிலேஷ் யாதவனுடைய தந்தை அப்படின்னு அது ஒரு லெகசியாக அவர்கள் மூவ் ஆகி கொண்டிருக்கிறார்கள். இவங்களுடைய சித்தாந்த பேஸ்டு ஓட் பேங்க் இருக்கும் இல்லையா, அதை கவர் பண்ணுறதுக்கு மோடி இதை செய்திருக்கிறார். ஆனாலும் கூட அவர்கள் கவனமாகத்தான் இருக்கிறார்கள். ஏன்னா மோடி வந்து அவருடைய கனவுகளைத்தான் நாங்கள் சமூக நீதியாக கொண்டு வருவதற்கு ஆசைப்படுகிறோம்னு சொல்லுது எல்லாம் அந்த அளவுக்கு நம்பிடுவாங்களாங்கிற கேள்வி இருக்குது. சமூக நீதி குறித்து அவருடைய ஆட்சி அப்புறம் எதுக்கு சார் கவுத்திங்க இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா, காமராஜர் ஆட்சி அமைப்பும்னு பாஜகக்காரங்க சொல்கிறாங்க. என்னங்கய்யானா ஆமாம் காமராஜர் வந்து மிக நல்லவர், அவருடைய ஆட்சி அமைப்புன்னு நாங்கள் அதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாஜக யார், எந்த பாஜக? காமராஜரை உயிரோடு எரிப்பதற்கு டெல்லியில் முயற்சி செய்த இவர்களுடைய மூத்த தாய் ஸ்தாபனம், அவர்களுடைய கிளை ஸ்தாபனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து வந்த அந்த வழி வந்த இந்துத்துவ அமைப்புகள் கேட்டால் நீங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்பு இங்கே சொல்கிற மாதிரி கர்பூரி தாக்கூர் அவர்களை மிக மோசமாக மலினமாக தனிப்பட்ட முறையில் ஆபாசமாக பேசிவிட்டு கூட்டணியை முறித்து ஆட்சியை கவிழ்த்தவர்கள். எதுக்கு? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை அரசு வேலைகளில் கொடுத்தார் என்பதற்காக ஆட்சியை கவுத்துட்டு வந்து இன்னைக்கு நான் பேச்சுங்கிறீங்கிற மாதிரி இது ஒரு பக்கம். இதே தான் நம்ம ரிவர்ஸில் யோசிச்சோன்னா திரு மண்டல் கமிஷனுடைய இடஒதுக்கீட்டை அமல்படுத்தியதற்காக விபி சிங்கினுடைய அரசுக்கு என்ன கதி நேர்ந்தது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? பலரும் இப்படிப்பட்ட பாஜக அன்றைக்கு அத்வானி அங்கு காலி பண்ணார், இன்னைக்கு மோடி பாரத ரத்னா கொடுத்தா அதுதான் எங்கள் வழி என்கிறார். இன்றைக்கு இவங்களும் மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடு அதற்காக நாங்கள் பாடுபட்டோம்னு கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாமல் பிஜேபி அதையும் சொல்லக்கூடிய இடத்திற்கு வரும். இன்னும் சொல்ல போனால் மண்டலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய வார்ப்புன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா நம்ம ஆளுநர் எல்லாம் இருக்கார் இல்லையா, அவருக்கு தோன்ற மாதிரி அதான் வரலாறுன்னு இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அது கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் என்பதை பார்க்கிறோம். ஸோ 2 முகாம்களிலும் நமக்கு சில விஷயங்கள் தெரிய தொடங்கியிருக்கிறது. மமதா விலகியது என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். இது இந்தியா கூட்டணியை பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யோசிக்கத்தக்கது. காங்கிரஸ் சோனியா காந்தி அவர்களோ அல்லது ராகுல் காந்தி அவர்களோ செய்ய வேண்டியது மாநிலத்தில் இருக்கக்கூடிய உங்கள் தலைவர்களை கொஞ்சம் மோடியை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரத்தை செய்ய சொல்லுங்கள். மம்தாவை சீண்டாத வரைக்கும் அது பரவாயில்லையா போகும் அப்படிங்கிறது தான் பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது. மற்ற மாநிலங்கள் பஞ்சாபோ இல்லை மற்ற விஷயங்களோ வரும்பொழுது டெவலப் ஆகட்டும். பட் மோடியினுடைய நடவடிக்கைகள் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் வீக்காக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இந்துத்துவா அதை இறக்கி விட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய கலவரங்கள் இந்த பக்கம் வீக்காக இருக்கக்கூடிய பீகாரில் தன்வயப்படுத்துவதற்கான முயற்சி என்பது மோடி தன்னுடைய வீக்னஸை உணர்ந்திருக்கிறார், அதனுடைய வேலைகளை தொடங்கியிருக்கிறார் என்பதாக நம்ம அப்சர்வேஷனாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.